அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கைட் தமிழ் யூடியூப் சேனல். முதல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 2 வாரமாக லாங் வீடியோஸ் என்னால் சரியாக போட முடியல பிகாஸ் ஆஃப் மை ஒர்க்ஸ். இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்காக காலையில் தமிழ் வீடியோஸ் அண்ட் ரிலேட்டட் டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்காக நான் வீடியோ போடுறதுக்கு காத்துட்ருக்கேன். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்ல கலைச்சொற்களை தான் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான 10 கலைச்சொற்கள் பார்க்க போறோம். இந்த கலைச்சொற்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்ல, மொபைல் ரிலேட்டடான விஷயங்கள்ல அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு கலைச்சொற்கள் அப்படின்ற டாபிக்ல வந்தா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல ரீபூட். நமக்கு தெரியும் போன்ல ரீபூட் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு ஒன்னு ஸ்விட்ச் ஆஃப், பவர் ஆஃப், இல்ல ரீபூட் இந்த ஆப்ஷன் கேட்கும். இந்த ரீபூட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ரீபூட்டுக்கு தமிழ்ல தொடக்க ஆயத்தம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? அதற்கு தொடக்க ஆயத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொடக்க ஆயத்தம் அப்படின்றது தான் நமக்கு ரீபூட் அப்படின்றது. அடுத்து ரீகனெக்ஷன். ரீகனெக்ஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் கனெக்ஷன் இது பண்றது, அது வைஃபை இந்த மாதிரியான விஷயங்கள் இது அதிகமாக நீங்க கேள்விப்படலாம். இதுக்கு மீள் தொடுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்ல ரீகனெக்ஷன் அப்படின்றதனுடைய தமிழாக்கம் என்னது? மீள் தொடுப்பு. மீள் அப்படின்றது நமக்கு தெரியும். ரீ கனெக்ஷன் அப்படின்றது தொடுப்பு, மீள் தொடுப்பு. மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்க? மீள் தொடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து ரெக்கவரி. ரெக்கவரி அப்படின்றது நமக்கு தெரியும். he has been recovered இல்ல the file has been recovered அப்படின்னா அதற்கு மீட்பு. ஒரு போன ஃபைலை நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்றது. அது அழிஞ்சு போச்சு, ஆனாலும் அதை நம்ம மீட்கிறது. அதுதான் மீட்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கவரி அப்படின்றது எல்லா விஷயத்திலும் மீட்பு தான். குறிப்பா சொல்ல போனா இந்த கம்ப்யூட்டரு, மொபைல் போன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த ரெக்கவரி ஆப்ஷன் அப்படின்றது நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரெக்கவரி அப்படின்றது தமிழாக்கம் என்னது? மீட்பு. அடுத்து ரீடு. ரீடுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், திரும்ப செய். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அதே ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை திருப்பி பண்றது, அதுதான் ரீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரீடு விஷயமும் நம்ம அடிக்கடி இந்த மொபைல்ஸ் அண்ட் ரிலேட்டட் அந்த சிஸ்டம்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து ரீல். இந்த ரீல் அப்படின்றது நம்ம அதிகமாக பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்கள், இந்த ரீல்ஸ் அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கு இல்லையா? அந்த ரீல் அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு சுருள் அப்படின்றது. இந்த சுருள் அப்படின்றது தான் இன்ஸ்டாகிராமில் எந்த விஷயத்துல ரீல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்கு சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சுருள் மாதிரி தானே இருக்கும். அந்த காலத்துல ரீல்ஸ் ரீல் சுத்துறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சுருள் அதுதான் தமிழ்ல அதுக்கு சுருள். ரீலுக்கு தமிழ்ல என்ன தமிழாக்கம்? சுருள். அதனால ஒரு கால் ரீல் அப்படின்றதுடைய தமிழாக்கம் என்ன, இதுக்கு சுருள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ் அப்படின்றதுடைய தமிழாக்கம் புது மலர்வு. ரீஃப்ரெஷ். அது ரீஃப்ரெஷ்னு சொல்லுவீங்க, பட் கரெக்ட் ரெஃப்ரெஷ்னு கூட சொல்லலாம். இந்த ரெஃப்ரெஷ் இல்ல ரீஃப்ரெஷ் இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது மலர்வு. ஃப்ரெஷ் அப்படின்றது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, புதுசாக இருக்குது. புது மலர்வு. ரீஃப்ரெஷ், ரெஃப்ரெஷ், புது மலர்வு. அடுத்து ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படின்றது என்னன்னா அதனுடைய தமிழாக்கம் நம்பகத்தன்மை. உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளினுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்குன்னா அது ரிலையபிலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்க படிக்கும்போது ரிலையபிலிட்டி அப்படின்னு எங்களுக்கு எம்டெக்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளினுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பொருள் எந்த அளவுக்கு தாங்கும், எவ்வளவு மாசம் உழைக்கும், இல்லை எத்தனை வருஷங்கள் உழைக்கும் அப்படின்றத நாங்க கண்டுபிடிப்போம். அதுதான் ரிலையபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட்ல வருவாங்க. அந்த ரிலையபிலிட்டி அப்படின்றது என்னன்னா நம்பகத்தன்மை. ஒரு பொருளினுடைய நம்பகத்தன்மை, ஒரு நபரினுடைய நம்பகத்தன்மை, இது எல்லாமே ரிலையபிலிட்டி தான். இந்த ரிலையபிலிட்டி அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதற்குடைய தமிழாக்கம் என்னது? நம்பகத்தன்மை அப்படின்றது. அடுத்து ரீபேஜினேஷன். இந்த ரீபேஜினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் மாற்றி அமைப்பு. பக்கத்தை மாற்றி அமைக்கிறது என்ன சொல்லுவாங்க? ரீபேஜினேஷன் சொல்லுவாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். பக்கம் மாற்றி அமைப்பு அப்படின்றது என்னது? ரீபேஜினேஷன். ரீபேஜினேஷன் அப்படின்றது என்னது? பக்கம் மாற்றி அமைப்பு. அடுத்து ரெஸ்டோர். ரீஸ்டோர்னு கூட நீங்க சொல்லுவீங்க, ரெஸ்டோர்னு கூட சொல்லலாம். ரெஸ்டோர் அல்ல ரீஸ்டோர் எதுவாக இருந்தாலும் அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மீள் நிலைப்படுத்துதல். மீள் நிலைப்படுத்துதல் அதாவது மீட்ட விஷயத்தை நிலைப்படுத்துறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீஸ்டோர் அல்லது ரெஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டோர் அப்படின்றது என்னன்னா ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டோரேஷன் அப்படின்றதோ இல்லை ரீஸ்டோர் இல்லை ரெஸ்டோர் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீள் நிலைப்படுத்துதல். மீட்ட ஒரு விஷயத்தை நிலைப்படுத்தி வைப்பது. மீட்ட விஷயத்தை நிலைப்படுத்தி வைப்பதனால் அது மீள் நிலையமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது தமிழ்ல. அடுத்து ரெவ்யூ இல்ல ரீவியூ. ஜென்ரலா அது ரெவ்யூன்னு தான் சொல்லுவாங்க. ரெவ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீள் பார்வை. அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும், அதை முடிஞ்ச விஷயத்தை நீங்க திருப்பி பார்க்கறது இல்லையா, சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி திருப்பி பார்க்கறது. இந்த ஆன்சர்லாம் எழுதி முடிச்சக்கப்புறம் நீங்க வந்து பார்ப்பீங்களா, கரெக்டா போட்டிருக்கோமா, கரெக்டா ஷேட் பண்ணியிருக்கோமா, ஏதாவது விட்டுருக்கோமா, அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க ரீவியூ அல்லது ரெவ்யூ. ரெவ்யூ அப்படின்றது சரியான உச்சரிப்பு. இந்த ரெவ்யூ அப்படின்றது தான் வந்து இங்கிலீஷ்ல அப்படிதான் ஜென்ரலா சொல்லணும். பட் அதிகமான நபர்கள் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ரெவ்யூ அப்படின்றது சரியான உச்சரிப்பு. இந்த ரெவ்யூ அப்படின்றது என்னது, மீள் பார்வை. திரும்பி ஒரு விஷயத்தை பார்க்கறது மீள் பார்வை. மீள் பார்வைன்றது ஒரு விஷயத்தை மறுபடியும் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் வந்து மீள் பார்வை அல்லது ரெவ்யூ என்று அழைக்கப்படும். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 10 மிக முக்கியமான கலை சொற்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.